நாங்க அரெஸ்ட் பண்ண அக்யூஸ்ட் உங்களை தானே கை காட்டினா? அதையும் அந்த தாமோதரன் தான் சொல்லி கொடுத்துருக்கணும். அந்த போட்டோவை பாருங்க. பிரேம் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இருந்து தான் எடுத்தது. பிரேம் உயிருக்கு போராடிட்டு இருக்க நேரத்துல தான் நான் அவனை பார்க்க போனேன். அந்த நேரத்துல தான் அவன் என்ன வேணும்னு தடுத்திருக்கான். அங்க என் கவனத்தை மாத்திருக்கான். அப்படி நான் அவனோட பழகி இருந்தா அங்க வச்சா நான் போட்டோ எடுப்பேன்? பிரேம கொலை பண்றது மட்டும் இல்ல சார், என்னையும் உள்ள தள்ளுறது தான் அவங்களோட பிளான் சார். சார், என் மேலேயே கவனம் வைக்கிறத விட்டுட்டு அவங்க மேல ஒரு பார்வை செலுத்துங்க சார். நிச்சயமா உண்மை வெளிவரும் சார். சார், இவரோட ஒய்ஃப் வந்திருக்காங்க. இவரை லாக்கப்ல வச்சுட்டு அவங்கள வர சொல்லுங்க. சார் போங்க சார். போங்க சார், உள்ள போங்க. சார் வணக்கம் சார். என் வீட்டுக்காரரை கொஞ்சம் பார்க்கணும். சரிம்மா, சீக்கிரம் பேசிட்டு வாங்க. சரிங்க சார். என்னங்க? சௌந்தர்யா, என்னங்க? எப்படிங்க இருக்கீங்க? எதுக்கு சௌந்தர்யா இங்கெல்லாம் வர? நானே வந்துருவேன்ல. இல்லைங்க, உங்களை தான் வெளியே விடவே மாட்டேங்கிறாங்களேங்க. தமேந்தி கிட்ட கூட அன்னை கேட்டாங்க. ஆனா அந்த தமேந்தி அவ்வளவு சீக்கிரம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ என்னங்க அப்படி பேசிட்டு இருக்கா? கஷ்டப்படுறவங்கள மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. யாரும் வேண்டாம் சௌந்தர்யா. என் பக்கம் உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு. அது என்ன வெளியில கூட்டிட்டு வந்துரும். தமேந்தி வேண்டாம், வேற வக்கீல பாத்துக்கலாம்னு சொன்னேங்க. ஆனா அண்ணி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன அவ மேல நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. உங்களை நினைச்சு ஒவ்வொரு நாளும் ரொம்ப பயந்துட்டே இருக்கேங்க. எதுக்கு பயப்படுற இப்போ? எனக்கு எதுவும் ஆகாது சௌந்தர்யா. நான் என்ன நினைக்கிறத விட உன்னதான் அதிகமா நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. நீ தைரியமா இரு சௌந்தர்யா. என்ன மாதிரி தானே சக்தியும் அபாண்டமா ஒரு பழையனால தானே ஜெயிலுக்கு போனா. அவளை மட்டும் இல்லாம பிரேமையும் ஜெயில போட்டாங்கல்ல. கடைசியில நிரபராதின்னு சொல்லி விடுதலை பண்ணாங்கல்ல. தப்பு பண்ணாத நாம ஏன் பயப்படணும்? சரி, கண்ணன் எப்படி இருக்கான்? ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்போ அவனை என்கிட்ட விட்டுட்டு தான் அண்ணி ஆபீஸ்க்கு போறாங்க. முன்ன விட அவனோட குடும்பத்துணை இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. அவரு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. யாரு? அதுதான் சரவண அண்ணங்க. எப்படி இருக்காரு? அவரு நல்லா இருக்காருங்க. உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் வந்திருந்தாராம். அப்போ நீங்க அரெஸ்ட் ஆனது சொன்ன அவர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட கேட்டுட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயங்க. அவர் வரதுக்கு முன்னாடி கண்ணு ரொம்ப அழுதுட்டே இருந்தா. அவரை பார்த்த உடனே அப்படியே அழுகையை நிப்பாட்டிட்டு அவர்கிட்ட போயிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. சக்தி என்ன சொன்னா? அவர் வரும்போது அண்ணி இல்லீங்க, ஆபீஸ்க்கு போயிருந்தாங்க. அதனால அவரு மறுபடியும் வரதா சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்த தடவை அவர் வந்தா அவரை இங்க கூட்டிட்டு வரட்டுமாங்க? வேண்டாம் சௌந்தர்யா. யாருக்கும் நம்ம கஷ்டம் கொடுக்க வேண்டாம். நிச்சயமா நானே வெளியே வந்துருவேன். சௌந்தர்யா, ரொம்ப நேரம் இந்த இடத்துல நீ இருக்க வேண்டாம். நீ வீட்டு கிளம்பு. சரிங்க, உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. போயிட்டு வரேங்க. சரி.
என்ன சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? யாரும் சொன்னாங்கன்றதுக்காக ஏன் வீட்டுக்காரரை போய் கைது பண்ணிருக்கீங்களே? என் அண்ணனும் இவரும் ரொம்ப பாசமா இருந்தவங்க. ஒரு கண்ணு இன்னொரு கண்ணு கெடுக்க நினைக்குமா சார்? இவங்க 2 பேரும் ஒரே உயிரா பழகுனவங்க சார். என் அண்ணனை அப்படி பண்ணணும்னு இவரு கனவுல கூட நினைக்க மாட்டாரு சார். என் வீட்டுக்காரரை எங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க சார். நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நானே அவரை கூட்டிட்டு வரேன். இல்லம்மா, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அவர் இங்க வச்சுதான் விசாரிக்கணும். அவர் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சா நாங்களே அவரை வெளியே விட்டுருவோம். சார் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், கிளம்புங்க. சார் ப்ளீஸ் சார். பயப்படாதீங்கம்மா, போங்க. சார் ப்ளீஸ் சார். டென்ஷன் பண்ணாதீங்கம்மா, போங்கம்மா. ஏய், பாத்து போக கூடாது. கண்ணு நல்லா தானே இருக்கு. வழியில யார் வரா என்னன்னு பாத்து வர தெரியாது. அப்படி ஏதாவது மோதணும்னு ஆசை இருந்தா பஸ் லாரியில மோதிட்டு போக வேண்டியது தானே. எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் உதவி செய்யலாம்ல. இடிச்சிட்டு மரம் மாதிரி நின்னுட்டு இருக்க. பாத்து நட. அறிவு இருக்கா உனக்கு? துப்பி எப்படி? அது இருக்கட்டும், அவ தான் தெரியாம மோதிட்டாள்ல, அதுக்கு இப்படியா திட்டுவ? திட்டாம உன் மேல மோதி இருந்தா கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்திருப்பியா? சார் தான் போடி. என்னடி ஓவரா கத்துற? சவுண்ட் விட்டேன்னா அவ்வளவுதான். கைய வைக்க போடி. நல்லா கழுத்தை திருவி சும்மாவே விடக்கூடாது. கத்தாத. வாய் வாய பாரு. வாய் என்னடி சவுண்ட் குத்து குத்து. அப்பதான் அடங்குவேன். வாயை கடிச்சு தச்சிடுறேன். இரு. வாயடி உனக்கு. வாய உடைக்கணும். கைய கால உடைச்சாதான் நீ சரியா யாருக்கிட்ட உன் முறைப்ப காட்டுற? பழிக்கல நான் தெரியும்ல. கைய உடைச்சாதான் தெரியும். அப்படிதான் போடு. ஏய் வாய மூடு. எதுத்தா பேசுற? அடி. சும்மா விடவே கூடாது. எங்க வந்து திமிரா பேசுற? போடுற போட்டு ஏறிக்க கூடாது. போடி நல்லா. எங்க வந்து யார்கிட்ட? ஐயோ வேணாம், விட்டுருங்க. இனிமே யாரையாவது பாடி பொடின்னு சொல்லுவியா? நான் இனிமே சொல்ல மாட்டேன். அது ஒழுங்கா இருந்து பாடி. ரொம்ப திமிரு பிடிச்சவ. ஒழுங்கா இருந்துக்க. உட்காரு, போலாம். சரி. ஐயோ அம்மா. ஐயோ வணக்கம் சார். வணக்கம். என்னாச்சுமா? அவளை நீங்க சொன்ன மாதிரியே வாங்குன்னு வாங்கிட்டோம். 10 நாளைக்கு எந்திரிக்கவே மாட்டா. சார், நீங்க சொல்லலனா கூட அவ அடி வாங்குற பொம்பளை தான். என்ன பேச்சு பேசுனா வாய் ரொம்ப தான் நீளம். அவ சாதாரண பொம்பளையே இல்லம்மா. இந்த அடிக்கெல்லாம் அவ பயப்பட மாட்டா. மறுபடியும் அவ எந்திரிச்சு வெளியே வந்தான்னா திரும்பவும் அடிங்க. ஓகே சார், ஓகே. இனிமே வெளியே வர்றதுக்கு அவ யோசிக்கணும். சரி. இந்தாங்க. ரொம்ப நன்றி சார். இந்தடி. வரோம் சார். வாங்க வாங்க.
என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்க? பணம் கொண்டு வரலையா? பரவாயில்ல, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற பணம் பேங்க்ல இருக்கிற பணம் மாதிரி. என்ன தம்பி பேசாம இருக்க? தமைந்தின்னா தமைந்தி தான். சொன்ன சொல்லுல நிக்கிறவளாச்சே. வர வர உங்களோட தொந்தரவு தாங்க முடியல. உங்களோட பழகுனது தப்பா போச்சு. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. தமைந்தி, டார்ச்சர் டார்ச்சருங்கிறியே, உண்மையிலேயே டார்ச்சர் எனக்கு தான். நீ இருக்கிற இந்த இடத்துல என் பொண்ணு ரேஷ்மி இருக்கணும். அவ மட்டும் என் பேச்ச கேட்டிருந்தானா இப்ப நீ பார்த்துட்டு இருக்கிறிய ஆபீஸ், வீடு எல்லாமே அவ கண்ட்ரோல் இருந்திருக்கும். 4 பேருக்கு நான் பணம் கொடுக்குற மாதிரி இருந்திருக்குமே தவிர யாருக்கிட்டையும் நான் கை நீட்டுற மாதிரி நிலைமை இருந்திருக்காது. ஆனா கேட்கலையே அவ. ஆணவம், அகம்பாவம், தாங்கிற கர்வம், மத்தவங்க பேச்ச கேட்காத குணம், ஒரு பொம்பளைக்கு என்னென்ன குணங்கள் இருக்கக்கூடாதோ அத்தனை குணமும் அந்த ரேஷ்மி கிட்ட இருந்தது. விளைவு எல்லாமே கையை விட்டு போய் இன்னைக்கு வெளியிலேயே தலை காட்ட முடியாதபடி 4 சுவத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்கா. அது எல்லாமே அவளா தேடிக்கிட்ட வரோம் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கா. அந்த நிலைமை நாளைக்கு உனக்கும் வந்துடக்கூடாது. இன்னொரு விஷயத்தையும் உனக்கு சொல்றேன். நீ பாத்துக்கிட்டு இருக்கிய அந்த கம்பெனி, அது எல்லாமே பிரேமுக்காக ரேஷ்மி ஏற்படுத்தி கொடுத்தது. அதுக்கு பணம் கொடுத்தவன் நான். அதனால என் பணத்தை நான் கேட்கறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. அதுவும் இல்லாம என் ப்ராப்பர்ட்டியும் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். நான் கேட்காமலேயே நீ எனக்கு பணத்தை கொடுக்கணும். ஆனா நான் கேட்டு கூட பணம் கொடுக்க நீ இவ்வளவு கஷ்டப்படுற. கஷ்டப்படல, என்கிட்ட பணம் இல்லையே. எதுவானாலும் நான் அந்த ஆபீஸ்ல தான் கேட்கணும். இப்ப கூட மேனேஜரை கேட்டுதான் இந்த பணத்தை நான் எடுத்துட்டு வந்தேன். இத பத்தி அவங்க கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ரேஷ்மி இருக்கும்போதோ இப்படிதான் பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்ததா கல்கி சொன்னாரு. அவளுக்கு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த கம்பெனிக்காக அவன் ஒரு சின்ன திரும்ப கூட கிள்ளி போட்டது கிடையாது. சக்திக்காகட்டும் கல்கிக்காகட்டும் அந்த கம்பெனியில உரிமை கொண்டாடுறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. பிரேமுக்கு அந்த கம்பெனியில எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவு பங்கு ரேஷ்மிக்கும் இருக்கு. ஒரு ஆட்டத்துல விட்ட பணத்தை அதே ஆட்டத்துல தான் பிடிக்க முடியும். அதைத்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கு நீ ஹெல்ப்பா இருக்கணும். இவ்வளவு தூரம் பேசுறியே, இன்னைக்கு நீ சம்பளம் வாங்குற நிலைமையில தானே இருக்க, கொடுக்குற நிலைமைக்கு வரல. இல்ல இத்தனைக்கும் நீ அந்த வீட்டு மருமக. எல்லாமே அந்த சக்தியோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நடந்துட்டு இருக்கு. உன்னால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? இத பார்த்த மைந்தி, அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எதையும் கேட்டா கிடைக்காது, மிரட்டினாதான் கிடைக்கும். இன்னைக்கு பிரேமு, அதுக்கப்புறம் சக்தி, அதுக்கப்புறம் அவன் பையன், இப்படித்தான் போயிட்டு இருக்குமே தவிர உனக்கோ கல்கிக்கோ எந்த விதமான அதிகாரமும் வரவே வராது. கடைசி வரைக்கும் நீங்க கையை கட்டிக்கிட்டு தான் நிக்கணும். அப்படி ஒண்ணும் நான் அந்த சொத்தை நம்பி இல்ல. எனக்கும் இருக்கு. எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து நிறைய இருக்கு. ஓ, அதெல்லாம் உன் பேருக்கு எழுதி வச்சிட்டாரா? எழுதலனா என்ன? இப்ப திடீர்னு அவர் மண்டையை போட்டாருன்னா என்ன பண்ணுவ? பயப்படாதம்மா, ஒரு பேச்சுக்கு சொன்ன, அப்படி அவர் போயிட்டாருன்னா அந்த சொத்தெல்லாம் உனக்கு வந்துருமா? நீ வக்கீலாச்சே, அதான் கேட்டேன். சொல்லு. அது லீகலா பார்த்தா மவுளைக்கும் சக்திக்கு தானே போகும். என்ன மாதிரிதான் நீயும் தமைந்தி. நம்ம 2 பேருக்குமே எதுவுமே கிடையாது. நமக்கு சொந்தமா என்ன இருக்குன்னு பார்த்தா உனக்கு படிப்பும் எனக்கு புத்தியும் தான். அதனால உழைக்கிறதுக்கு வழி சொல்றேன், கேட்டுக்க. இப்ப வரைக்கும் கல்கி அவங்க பக்கம் தான் இருக்கா. அவனை உன் பக்கம் வரவை. அந்த ஆபீஸ் முழுக்க உன் பக்கம் கொண்டு வரதுக்கான வழியை பாரு. அதே நேரத்துல மௌலி வெளியில வராம பாத்துக்க. அவ வெளியே வந்துட்டா சிக்கல் நமக்குத்தான். என்ன, உனக்கு வேற வழி இல்ல தமேந்தி. நீ வேணா அவங்களுக்கு லீகல் அட்வைசரா இருக்கலாம். ஆனா உனக்கு நான் தான் லீகல் அட்வைசர். நான் நினைக்கிறதா நீ நினைக்கணும், நான் சொல்றதுதான் நீ செய்யணும். இதுல இருந்து கொஞ்சம் மாறணும்னு வெய்யே, மாற மாட்டேன். என்ன, ஜெயிலுக்கு போறதுக்கான தைரியம் உனக்கு இல்ல. அட்டுமா?
சௌந்தர்யா அண்ணா வாங்கண்ணா. டேய் யார் வந்திருக்கிறதுன்னு பாருடா. வாங்க வாங்க வாங்க. நீங்க வந்துட்டீங்கல்லண்ணா, அவ்வளவுதான். இனிமே உங்ககிட்டே தான் இருப்பான், என்கிட்ட வரவே மாட்டான் இல்லடா. ஜிபுஜி. சௌந்தர்யா சக்தி இருக்காங்களா? உள்ள இருக்காங்க. அண்ணா நீங்க வந்து உட்காருங்கண்ணா. அண்ணி இங்க பாருங்க. அண்ணி அண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். சீக்கிரமா? எதுக்கு? அவர் வந்திருக்காரு அண்ணி. யார் வந்திருக்கா? அதுதான் நேத்து வந்தாருன்னு சொன்னேன்ல சரவணா அண்ணன், அவர் வந்திருக்காரு. வாங்க அண்ணி. இவங்கதான் சக்தி அண்ணி. வணக்கங்க. வணக்கம், உட்காருங்க. பேசிட்டு இருங்கண்ணா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் அண்ணி. நீங்க வந்துட்டு போனதா சொன்னாங்க. ஆபீஸ்ல வேலை இருந்தது, அதான் போயிட்டேன். ஓ, இப்போ உங்களுக்கு ஆபரேஷனுக்கு அப்புறம் பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. ஆனா மனசுக்குள்ளதான் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி. நான் உயிர் பிழைச்சதுக்கு காரணமே பிரேம் தான். ஆனா அவர் இல்லாம நீங்க கஷ்டப்படுறத பார்க்கும் போதுதான் எனக்கு ஏதோ அப்படி தோணுது. குற்ற உணர்ச்சிங்கிறது தப்பு பண்ணவங்களுக்கு தானே. அதான் நீங்க எதுவுமே பண்ணலையே. அவர் இறந்து எல்லாருக்கும் வேதனையை கொடுத்தாலும் எப்படி ஒரு தியாகத்தை பண்ணிட்டு போயிருக்காருன்னு தெரிஞ்சப்போ மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எங்க அம்மா தாங்க அவங்கள ரொம்ப விசாரிச்சாங்க. அவங்களுக்கு அங்கதான் வேலை, அதாங்க வர முடியல. லீவ்ல வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க. போன தடவை வரும்போது கூட மௌலி சார் அரெஸ்ட் பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன். ஆமாங்க, யாரோ திட்டம் போட்டு அப்படி பண்ணிருக்காங்க. அண்ணா இந்தாங்க. கண்ணா வா 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 வா. யார் அப்படி பண்ணது? பிரேமோட மாமா ஒருத்தர், அவர் பேரு தாமோதரன். எங்க குடும்பத்தை அழிக்கணுங்கிறதே லட்சியமா வச்சிட்டு இருக்காரு. அவர் மேல சந்தேகப்படுறோன்னு போலீஸ்ல சொன்னோம். போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. என் வீட்டுக்காரரை கொலை பண்ண ஒருத்தனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அவன் தாமோதரனை சொல்லுவான்னு பார்த்தா அவன் என்னடான்னா என் அண்ணனை கை காமிச்சிட்டான். அது எப்படி ஒருத்தரை கை காட்டினவன்னு அரெஸ்ட் பண்ண முடியும்? என் அண்ணனோட சேர்ந்து எடுத்த போட்டோவை அவன் செல்போன்ல வச்சிருக்கான். அதுதான் இப்ப எவிடன்ஸ் ஆயிடுச்சு. இல்லங்க, அதை வச்சு மட்டுமே மௌலி சார் கொலை செஞ்சாருன்னு உறுதிப்படுத்த முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமலேயே அவங்க பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்க முடியும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது கூட நமக்கு தெரியாம யாராவது போட்டோ எடுக்க முடியும். அந்த காலம் மாதிரி இதுக்கெல்லாம் பெரிய கேமராவே தேவையில்லை. சாதாரணமா நம்ம பாக்கெட்ல வச்சிருக்கிற போன்ல இருக்கிற கேமராவே போதும். யாராவது ஒரு நல்ல லாயர் கிட்ட போயிருந்தீங்கன்னா அவங்களே இதை பத்தி பேசியிருப்பாங்கல்ல. ஒருவேளை அவங்களுக்கு சந்தேகம் இருந்திருந்தா விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருக்கணுமே தவிர அரெஸ்ட் பண்றதுக்கான காரணம் எதுவுமே இல்ல. அதுவும் அரெஸ்ட் பண்ணி இவ்வளவு நாள் வச்சிருக்கணும்ன்ற அவசியம் என்ன? இதெல்லாம் லாயர் வச்சு கேட்டிருக்கலாம், இல்லனா ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட சொல்லிருக்கலாம். மௌலி சார் வேற யாரும் இல்லைங்க, உங்க அண்ணன். அவரு தப்பு பண்ணலன்னு நீங்களே சொல்லும் போது எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்? இது சம்பந்தமா பேசதான் நான் உங்களை பார்க்கணும்னு இருந்தேன். எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் நான் இங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டே வந்திருக்கேன். ஆமாங்க, நான் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே பிரேமும் மௌலி சாரும் தான். அந்த நன்றிக்காக நான் ஏதாவது பண்ணாதான் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்பவும் ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருக்க வேண்டி வரும். நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது போலீஸ் வந்து எங்க வீட்டுல விசாரிச்சாங்க. நாங்க என்ன நடந்ததோ அதை சொன்னோம். ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்குன்னு இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்?
அந்த என்னால போட்டோ இங்க எடுக்கப்பட்டது இல்ல, கோயம்புத்தூர்ல தான் எடுத்திருக்காங்க. அதுவும் நீங்க அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே எடுத்திருக்காங்க. அத அங்க இருக்கிறவங்க யாராவது எடுத்தாங்களா, இல்ல அப்படி எடுத்தது ஒருத்தர் பார்த்தாங்களான்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லணும். அது மூலமா நமக்கு ஏதாவது ஒரு தடயம் கிடைச்சா கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. நிச்சயமா விசாரிக்கிறேன். அது மட்டும் இல்லாம மௌலி சாரையும் போய் நான் பார்த்து பேசுறேன். எப்படியாவது அவர் வெளியில வரதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன். நீங்க தைரியமா இருங்க. சரிங்க, நான் புறப்படுறேன். சரிங்க. கண்ணா இங்க பாரு, டாடா Bye, சொல்லு. கண்ணா. சரி, வரேன் போயிட்டு சௌந்தர்யா. வாங்கண்ணா. என்ன சௌந்தர்யா, அவர் போய் அண்ணன் சொல்ற? என் அண்ணனோட இதே அவர்கிட்ட தானே நீ இருக்கு. அப்ப அவரை அண்ணான்னு கூப்பிடுறதுல தப்பு இல்லல்ல. பா. பிரேம், எனக்கு உங்க ஞாபகம் அதிகமாயிட்டே வருது. சரவணன் வந்ததும் அவர் மூலமா நான் உங்களை தான் பார்த்தேன். நீங்க என்னை விட்டு இவ்வளவு சீக்கிரம் போயிடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. Thank you.